ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மாம்பழத்தை வச்சு தான் ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். மாம்பழ சீசன் இருக்கும்போது இந்த ரெசிபி செஞ்சுருங்க. அது என்னென்னா, நம்ம ரெகுலராக செய்கிற ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். அது வேறு ஒன்றும் இல்லை, கேசரி தான் செய்ய போகிறோம். மாம்பழத்தை வச்சு ஒரு கேசரி செய்யலாம். இதை தோலெல்லாம் கட் பண்ணி உள்ளே இருக்க சதைகளை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கட் பண்ணுற இதில் ஒரு சின்ன பேன் வச்சுக்கலாம். அதில் நெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த நெய்யில் முந்திரி போட்டுக்கலாம். முந்திரி லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். இப்போ திராட்சையும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இது ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்து வச்சிடலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை எடுத்து ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இதுலேயே நம்ம 1 கப் ரவையை போட்டுக்கலாம். இப்போ இந்த ரவையை இந்த நெய்யிலே வறுத்துக்கலாம். இது நல்லா வறுபடட்டும். மாம்பழத்தை இந்த மாதிரி உள்ளே இருக்க இதை மட்டும் எடுத்துக்கலாம். ரவை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ சூடாக தண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி, 1.5லேருந்து 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இதை நல்லா கிளறிக்கலாம். இப்போ 1 கிளாஸ் பாலையும் ஊற்றிடலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். இது நல்லா இந்த தண்ணி பால்லேயே அந்த ரவை வேகட்டும். அதுக்குள்ளே நான் 2 மாம்பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மாம்பழத்தை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா பழுத்த மாம்பழம் இருந்தால் நல்லது. பெரிய மாம்பழம் இருந்தால் 1 போதும், சின்னதாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க. இப்போ இதை கடாயில் சேர்த்துக்கலாம். அந்த மாம்பழ விழுதை நம்மளோட மாம்பழத்தோட அரைச்ச பேஸ்ட்டை போட்டாச்சு. இப்போ நம்மளோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை போட்டுக்கலாம். நான் ஒரு 1/2 கப்புக்கு கம்மியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலரிக்கலாம். உங்களுக்கு ஃபுட் கலர் வேணால் போட்டுக்கலாம். இல்லை சாஃப்ரான் இருந்துச்சுன்னா அதை கூட கொஞ்சோண்டு நசுக்கியோ இல்லை பாலில் கலந்தோ இல்லை தண்ணியில் கரைச்சியோ இதோட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது அப்படியே கொஞ்சம் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அது நல்லா வெந்து திரண்டு வரணும். அது வரை இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஏலக்காவை நசுக்கி போட்டுக்கலாம். இப்போ நசுக்கின ஏலக்காவை உள்ளே இருக்க விதையை மட்டும் போட்டிருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். அவ்வளோதான், நல்லா நம்மளோட மாம்பழ கேசரி ரெடி ஆயிடுச்சு. அதுதான் நம்மளோட மாம்பழ கேசரி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரி திராட்சையை இது மேலே போட்டுக்கலாம். அவ்வளோதான், இதை நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நான் சர்வ் பண்ணிட்டேன். கொஞ்சோண்டு டெக்கரேஷனுக்காக நான் ரோஜா இதழ், காஞ்ச ரோஜா இதழ் வச்சுருக்கேன். ரோஸ் பெட்டல்ஸு. உங்களுக்கு விருப்பப்பட்ட ரோஸ் பெட்டல்ஸ் வைக்கலாம், இல்லை சாஃப்ரான் வைக்கலாம், இல்லை வெறும் முந்திரி திராட்சையோடய நம்ம சர்வ் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மாம்பழ கேசரி ரெடி ஆயிடுச்சு. மாம்பழ சீசன் இருக்கும்போது இந்த கேசரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனல் பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இது ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேங்க்ஸ். எனக்கு என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ என்கரேஜிங்காக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்கும். புது ரெசிபிஸ் போட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஷார்ட் வீடியோஸ் இருக்குது, ஃபுல் வீடியோஸ் இருக்குது. ரெண்டுத்தையும் பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்ஜாய் பண்ணுங்கள். இந்த சம்மர் ஹாலிடேஸ் முடிய போகுது. இதோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாபா ஃப்ரெண்ட்ஸ்.